ஒரே ஒரு விஷயம், செங்கோட்டையனுடைய வருகை தாவேக்காக மிகப்பெரிய, அதாவது டபுளாக இப்போ 20% ஓட்டு அவங்களுக்கு இருக்குதுன்னா 40% ஓட்டாக மாறி இருக்குது. ஒரே நாளில் ஒரே இதில் அவங்க மிகப்பெரிய பலமாக இருக்குது. நேற்று திமுக கூப்பிட்டு ஆஃபர் மந்திரி பதி தரோம், அது தரோம், நீங்கள் கேட்குற எவ்வளோ பணம் வேணாலும் தரோம், நீங்கள் கேட்குற தொகுதி தரோம், நீங்கள் சொல்கிறவங்களுக்கு சீட்டு தரோம் அப்படின்னு கடைசி முயற்சி வரைக்கும் பண்ணி பார்த்தாங்க. செங்கோட்டையன் ஒரு முடிவு எடுக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரம், அது ஒரு மண்குதிரை. ஆனால் ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அது மாறாது. 100% சைதி துரைசாமியோட நாலேஜ் இல்லாமல் அவர் தாவேக்கால சேர்கிறதுக்கான வாய்ப்பே ஐஸ்வரி கணேசன் மூலிமா. இன்னொரு பக்கம் திமுகவும் பேசுவார், ஐஸ்வரி கணேசன் விஜய்க்கும் பேசுவார். பிஜேபி மத்திய பிஜேபி கொஞ்சம் அப்படியே பயப்படுற மாதிரி லைட்டாக நடிக்கிறாங்க. ஆனால் எல்லாம் பிளான் பண்ணி தான் செங்கோட்டையனை அங்கே தள்ளிடுறாங்க. இன்னும் செங்கோட்டையன் நல்ல விவேகத்தை அமைச்சார். திரைக்கதை வசனம் டைரக்ஷன் டிடிவி அண்ணாமலை. பிஜேபி என்டிஏ கூட்டணி இங்கே ஆட்சியை அமைக்கக்கூடாது. தப்பித்தவர்கிற தமிழ்நாட்டில் எடப்பாடி ஜெயிச்சிடக்கூடாது. நடத்துகிற அந்த பொதுக்குழு தான் அவருடைய இறுதி பொதுக்குழு. அதுக்கப்புறம் அவர் பொதுச் செயலாளராக இருக்க மாட்டார். எழுதி வச்சு யாருமே வளர விட மாட்டான். இருந்தாலும் அம்மாட்ட இருக்கும்போது கட் பண்ணி விட்டுருவோம். அந்தாலும் நல்ல பார்த்தா அந்தாலும் பயப்படுவான். டிஎம் செல்வகணபதி காலி பண்ணது செங்கோட்டையன் தான். இல்லை, செங்கோட்டையனோட கவனம் என்ன தெரியுமா, 100 புஷி ஆனந்த். அவர் அந்த புஷி ஆனந்த் இன்னும் 1 வருஷம் பார்த்தா அந்த இடத்துல இருக்க மாட்டான், அந்த ஏரியாவில் இருக்க மாட்டான், அந்த கட்சியிலே இருக்க மாட்டான். எழுதி வச்சுக்க, புஷி ஆனந்த் தாவேக்கால இன்னும் 1 வருஷத்தில் இருக்க மாட்டான். அந்த சேகரபாபன் தெரியாத செங்கோட்டையன் வீக் என்னன்னு, அவர் அண்ணதிமுக மாடு செயலாளர் இருந்தவர் தானே. ஆனால் செங்கோட்டையனுடைய வீக்னஸ் என்னன்றது அனைவருக்கும் தெரியும். அது விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கும்ல. அதனால் இந்த வெளில விட்டு ஆபத்துறான்னு சொல்லி பிடிச்சி போய் சப்ளை சர்வீஸை நேற்று பண்ணி முடிச்சிட்டாருங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்த நிகழ்வு இப்போ தாவேக்காவுக்கு ஒரு பலத்தை அதிகப்படுத்துகிறதா, இது அதிமுகவுக்கு பின்னடைவா, திமுகவுக்கு எப்படி இருக்கும், எப்படி பாக்குறீங்க? ஒரே ஒரு விஷயம், செங்கோட்டையனுடைய வருகை தாவேக்காக மிகப்பெரிய, அதாவது டபுள் இப்போ 20% ஓட்டு அவங்களுக்கு இருக்குதுன்னா 40% ஓட்டாக மாறி இருக்குது. ஒரே நாளில் ஒரே இதில் அவங்க மிகப்பெரிய பலமாக இருக்குது. அதனால தான் அவருடைய துண்டை அந்த கட்சியோட தலைவர் சரி பண்ணுறாரு. யாரோட அதுவும் இல்லாமல் நேற்று திமுக கூப்பிட்டு ஆஃபர் மந்திரி பதி தரோம், அது தரோம், நீங்கள் கேட்குற எவ்வளோ பணம் வேணாலும் தரோம், நீங்கள் கேட்குற தொகுதி தரோம், நீங்கள் சொல்கிறவங்களுக்கு சீட்டு தரோம் அப்படின்னு கடைசி முயற்சி வரைக்கும் பண்ணி பார்த்தாங்க. செங்கோட்டையன் ஒரு முடிவு எடுக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரம், அது ஒரு மண்குதிரை. ஆனால் ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அது மாறாது. அப்போ திமுக பணத்தை காண்பித்தும் பதவியை காண்பிச்சும் அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் அடிப்பணியெல்லாம் விலைக்கு போகல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதுக்கு போல ஆனால் ஒரு விஷயத்துக்கு போயிட்டார். எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப வீக்கு. ஒரு நடிகர் பண்ணி போனால் அது எதனா நிறைய கிடைக்கும் நினச்சிருப்பாங்க. அதுக்கு கூட போயிருக்கலாம். ஏன்னா நேற்று அவர் தங்கின இடம் அப்படி, அவர் இருந்த இடம் அப்படி. ஏற்கனவே அம்மா பல கூட கண்டிச்சிருக்காங்க அந்த விஷயத்தில். ஆர்எஸ் பண்ணி சைதாபுரத்தில் ஒருத்தர் பகுதி செயலாளர் இருந்த அந்த தொகுதியில். அதனால அம்மா இந்த செங்கோட்டையன் ஐடம் சப்ளை பண்ணுறவனு மட்டும் தான் பதிவு போடுறான். அப்போ ஒரு வாட்டி பதிவு விட்டு எடுத்தாங்க அம்மா. யார செங்கோட்டையன் அவர்கள். ஆமாம், அது மாதிரி அவர் அடிக்கடி இந்த பெண்கள் விஷயத்தில் மாட்டுவார். அதனால் அது அவர் தலைவரும் அந்த மாதிரி இருந்ததுக்கலாம். அதனால் அங்கே போயிருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா 100 பேர் வந்தாங்க, அவங்கள நம்பி அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் வந்தது. கோபிச்சேரி அவங்களோட தங்க, அவங்க ஒரு மூலையில் தங்கியிருந்தார், இவர் நைட்டு எங்கே தங்கியிருந்தார் அவர் பகிரங்கமாக வெளியிட சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 78 வயது ஒரு வயசு, அவரை பொறுத்த வரைக்கும் வயசு ஒரு மாற்றம் இல்லைங்க. அவர் நேற்று ராத்திரி எங்கே தங்கினார் அதை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பனையூர்ல ஒரு கூவத்தூர் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? கூவத்தூர்ன்றது எல்லாரும் தங்கியிருந்த ஒரு இடம். தனித்தனி இதெல்லாம் இல்லை, கும்பலாக இருந்தோம், எல்லாம் நாங்களாம் இருந்தாங்க, பிரச்சனை இல்லை. இது அதை விட செப்பரேட்டான இடம். விஜயுடைய பனையூர் பங்களாக்குள்ள ஒரு ரகசிய அறை நீலாங்கரையில் அப்படின்னு அந்த பங்களாக்குள்ள இல்லை, பக்கத்தில் அவங்களுக்கு இருக்குது. இது மாதிரி நிறைய அந்த நீலாங்கரையில் தான் நிறைய பங்களாங்கள்லாம் இருக்கு, ரிசார்ட்டுகள் நிறைய இருக்குது. அது ஆதவாச்சிந்துக்குறது இருக்குது, நிறைய இருக்குது அவங்களுக்கு கூட. ஐஸ்வரி கணேசன் இருக்குது, அவருக்கு வேண்டிய நிறைய பேர் அங்கே இருக்காங்க. மிக விரைவில் சைதி துரைசாமியும் தாவேக்காக்கு போவார். செங்கோட்டையன் பின்னணியில் சைதி துரைசாமி இருக்கார். இப்போ 100% சைதி துரைசாமியோட நாலேஜ் இல்லாமல் அவர் தாவேக்கால சேர்கிறதுக்கான வாய்ப்பே ஐஸ்வரி கணேசன் மூலிமா. இன்னொரு பக்கம் திமுகவும் பேசுவார், ஐஸ்வரி கணேசன் விஜய்க்கும் பேசுவார்.
ஐஸ்வர்ய கணேசன் மூலிமா காயை நவுத்திருக்காங்க. நம்ம எல்லாம் வெளியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணது என்னமோ ஆதவ அர்ஜுன், ஆனால் ஆதவ அர்ஜுன் உள்ளுக்குள்ளே இல்லை, வேறு. இது பின்னாடி முழுக்க முழுக்க சையதோர் சாமி இருக்கார். இப்போ செங்கோட்டையன் அங்க தாவேகாவில் இணைந்தது, அவருக்கு வந்து முக்கியமான பதவி கொடுத்தது. அதிமுகவில் தலைமைக்கு எதிராக அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள் செங்கோட்டையன் பின்னாடி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிறைய சரி பாதியாக பிளவுன்னு சொல்லுவோம்ல. எப்படி ஒரு காலத்தில் வைகோ திமுக ரெண்டாக பிறந்தாரோ அது மாதிரி மிகப்பெரிய பிளவை செங்கோட்டையன் பிளவு பண்ணுவார். அதான் இப்பயே 2 பேர் கிளம்பிட்டாங்களே, பண்ருட்டியாரும் வைத்திலிங்கம் ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து ஓபிஎஸும் வேறு வழியில் போவார். டிடிவி கூட்டணி வச்சு வரும். அதுவே பிஜேபி, மத்திய பிஜேபி கொஞ்சம் அப்படியே பயப்படுற மாதிரி லைட்டாக நடிக்கிறாங்க. ஆனால் எல்லாம் பிளான் பண்ணி தான் செங்கோட்டையனை அங்கே தள்ளியிருக்கிறாங்க. இல்லை இதில் ஒரு உருவாக டிடிவி சார் சொல்கிறார், அவர் பேட்டி வரட்ட என்ன பேட்டி, உன்னை கேட்காம போனா, உன்னை பார்க்காம போனா, நான் நடராஜு வரும்போது உன்னை பார்ப்பான்னு நீயே தான் சொல்கிற, அப்போ உங்களை சொல்லாம போயிட்டார் அவர் தாவே கேட்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து தள்ளுறீங்க. இல்லை இதில் உருவாகக்கூடிய இன்னொரு சந்தேகம் கேள்விகள் என்ன அப்படின்னா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவான டயத்தில் செங்கோட்டையன் சென்றது டெல்லிக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சாங்க, ஏன் அமித்ஷா அவர்களை சந்தித்ததாக கூட செய்திகள் வெளியாகி இருந்தது. இப்படி பாஜக கூட தொடர்புல இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இப்ப தாவேகாவில் முக்கியமான பொறுப்புக்கு செல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பாஜக வந்து எல்லாரையும் எல்லா ஸ்டேட்லயும் நடு ரோட்ல நிறுத்தும். தமிழ்நாட்டிலையும் அப்படி செங்கோட்டையை நிறுத்தலாம். ஓபிஎஸ் எப்படி நடு ரோட்டில் எடுத்துட்டு வேட்டி கூட கட்ட விடாமல் கோமந்தோடு விட்டானுங்களோ அதே மாதிரி உள்ளான் எதிர்பார்த்தாது பாஜக. அவங்க தேவையை பூர்த்தி செய்துக்குன்னு அந்த குரங்கு விதை காட்டினாங்க. அதாவது செங்கோட்டையனை வச்சு பயம்பூத்தி இபிஎஸை வழிக்கு கொண்டு வரலாம்னு நினச்சாங்க. அதுக்கு செங்கோட்டையனை பயன்படுத்தினாங்க. அவரோட செங்கோட்டையனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி, அவரோட அரசியல் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நடு ரோட்டில் விட்டாங்க. அந்த ஆள் பார்த்தா பாப்பான் கோபமே அந்த ஆளுக்கு பிஜேபி மேலே தான். செங்கோட்டையன் இல்ல பிஜேபி மேல கோவம்னு எடுத்துக்கவா, இல்ல பிஜேபி தான் செங்கோட்டையனை தாவேகாக்குள்ள அனுப்பி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இல்ல அவர் வந்து பிஜேபி தலைமை அப்படி செய்யாது. ஆனா அண்ணாமலைக்கு அதுல தொடர்பு இருக்கு. செங்கோட்டையன் தாவேகாக்கு சென்றதுல அண்ணாமலைக்கும் தொடர்பு. அண்ணாமலை, டிடிவி, இவங்க அத்தனை பேருக்கு தெரியாம ஒன்னும் அவர் போல. இப்போ இதுல பதவி கொடுக்கப்பட்டது செங்கோட்டையனுக்கு. தாவேகாவில் வந்து நிர்வாக குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பதவி. ஒரு ஆளுங்களை ஒருங்கிணைக்க போறாரு. அதிமுக வந்து வரவனா புஷ்னு வந்து கொடுக்கணும், ஒருங்கிணைக்கணும். அவர் டைரக்டா 1-to-1 விஜய் கிட்ட பேசணும். புஷியானந்தனா அவனும் வரமாட்டேன்றான். இல்ல அதுதான் கேள்வி என்னன்னா வந்து புஷியானந்தன் நம்பி அவனும் வரமாட்டான். அதிமுக செங்கோட்டையன் எல்லாரும் நம்பி வருவாங்க. இப்ப இருக்கிற மொத்த எடப்பாடி மேல இருக்கிற அதிருப்தியாளர்கள், எடப்பாடியை பிடிக்காதவன், அந்த மாவட்ட செயலாளர் மேல இருக்கிற அதிருப்தியாளர்கள், மாநில பொறுப்பு மேல இருக்கிற அதிருப்தியாளர்கள், பதவி கிடைக்காதவன் கச்சவன் எல்லாரும் வந்துருவான். இல்ல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் பேசிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவே தமிழ்நாட்டில் இல்ல, அதிமுக வாக்கள் தாவேகா பக்கம் திரும்பி விட்டது அப்படின்ற கருத்துக்களை கடந்த காலத்துல தெரிவிச்சாங்க. அதற்கு ஏற்ற வகையில் தான் இப்போ விஜய் அவர்கள் கரெக்டான இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. தாவேகா வந்து ப்ராப்பரான வகையில ஒரு வியூகம் அமைச்சு தான் இந்த காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. எந்த வியூகமும் கிடையாது. அண்ணன் செங்கோட்டையன் நல்ல வியூகத்தை அமைச்சார். திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் டிடிவி, அண்ணாமலை. பிஜேபி என்டிஏ கூட்டணி இங்கே ஆட்சியை அமைக்கக்கூடாது. தப்பி தவறுகிற தமிழ்நாட்டில் எடப்பாடி ஜெயிச்சிடக்கூடாது. இதுக்கான வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்க. யார்? அண்ணாமலையும் டிடிவி சாரும் சேர்ந்து. 2 பேருமே 2 ராஜதந்திரிங்க. ஒரு ராஜதந்திரி டிடிவியே சமாளிக்க முடியாது. போன வாட்டி உன்னை தோக்கடிக்கணும்னு நினச்சா 2021 தோக்கடிச்சாரு. தோக்கடிச்சாரா இல்லையா? இந்த வாட்டி கட்சியிலேருந்து நீ பொதுச் செயலாளரவே இருக்கக்கூடாதா முடிவு பண்ணிட்டான் அந்த ஆள். அதையும் முடிச்சிருவாப்புல. இதுதான் அவர் நடத்துகிற கடைசி பொதுக்குழு. யார் நடத்துறது? டிசம்பர் 10 நடத்துற அந்த பொதுக்குழு தான் அவருடைய இறுதி பொதுக்குழு. அதுக்கப்புறம் அவர் பொதுச் செயலாளராக இருக்க மாட்டார். எழுதி வச்சு. அண்ணாமலை அவர்கள் இப்போ டிடிவி தினகரன் போன்றவரை சந்திச்சு பேசியது இந்த விவகாரத்துக்காக தான் சந்திச்சு பேசினாங்களா? ஆமாங்க. அதாவது நயனார் நாகேந்திரனை பிடிக்காம போச்சு டிடிவிக்குன்னா. டிடிவி வீட்லேயே இருந்த தவம் கிடந்த ஒரு நயனார் நாகேந்திரன் ஒரு காலத்தில். அவன் முக்குலத்துவ சமூகத்தில் அவரும் ஒரு சமூகம். டிடிவியோட சிஷ்யன். அவரே பிடிக்கலன்னா அண்ணாமலை அதை விட அதிகமாக பிடிக்குதுன்னு அர்த்தம். இவரை பிடிக்கலன்னா அதை விட அவரை பிடிக்குதுன்னு அர்த்தம். அதனால அண்ணாமலை இருக்கும்போது நல்லா நம்ம பண்ணார் பிஜேபி. நயனார் வந்ததுக்கப்புறம் சரி பண்ணல, சொதப்பிட்டாருன்னு சொன்னது காரணம் அதுதான். இப்போயா மோடியை பார்க்குறது அப்பாயின்மெண்ட் வாங்கலை. இப்போ ஃப்ரீயாக கேட்டு தான் கொடுத்துருப்பாங்களே. ஏசி சண்முகம்லாம் போய் ஃப்ரீயாக பார்க்குறான். ஏன் இவர் போய் பார்க்க முடியல? அதிமுகலேருந்து போனவன் தான் ஏசி சண்முகம். பச்சை முத்தலாம் போய் பார்க்குறான்னு இவரே பார்க்க முடியல. அதனால் பிஜேபி மேலே இவங்களுக்குலாம் ஒரு கோபம். எடப்பாடியை வச்சு இவங்க குரங்குலத்தை காட்டுறானுங்க. அதனால் எடப்பாடி மேலே இருக்கிற கோபத்தோட பிஜேபி மேலே இருக்கிற கோபம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து நிர்வாக குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பதவி போட்டது.
புஷி ஆனந்தை டம்மி ஆக்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, நிர்வாக குழுவுல ஒரு மெம்பராக புஷி ஆனந்த் இருக்காங்க, அதற்கு மேல ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் கொண்டு வரப்பட்டிருக்காரு. அப்போ புஷி ஆனந்த் டம்மி ஆக்கப்பட்டிருக்காங்க. நம்ம கட்சியை வளர்த்து, ரசிகர் மனத்தை வளர்த்து, தீனி வளர்த்து, எல்லாம் வளர்த்தது வந்து புஷி ஆனந்த். என்னன்னா வேற யாரையும் அவருக்கு தெரியல. புஷி ஆனந்துக்கு அந்த ரசிகர்களை விட்டு அந்த லிமிட்டேஷனை விட்டு தாண்டி அவர் தெரியல. ஆனால் செங்கோட்டையன் ஆல்ரவுண்டர் வரும்போது புஷி ஆனந்தெலாம் அவர் அடிக்கிற காற்றுல ஏற்கனவே செங்கோட்டையானுங்கிற ஒரு நல்ல பேர் இருக்குது. அந்த ஈரோடு மாவட்டத்தில் மொட்டைக்குறிச்சி இவராக இருந்தாலும் சரி, யாராவது சொல்ல யாருமே வளர விட மாட்டான். அந்தாள் அம்மாட்ட இருக்கும்போதே கட் பண்ணி விட்டுருவான். அந்தாள் நல்லா பார்த்தா அந்தாள் பயப்படுவான். டிஎம் செல்வகணபதி காலி பண்ணது செங்கோட்டையன் தான். புரியுதுங்களா? டிடிசி தினகரோட சேர்ந்துன்னு பொன்னையனை கூப்பிட்டு வந்து இவரை செல்வகணபதி காலி பண்ணாங்க. அதே பெரிய தலைவர் செல்வகணபதி. அதெல்லாம் செங்கோட்டையனோட கவனம் என்ன தெரியுமா? 100 புஷி ஆனந்த். அவர் அந்த புஷி ஆனந்த் இன்னும் ஒரு வருஷம் பார்த்தா அந்த இடத்துல இருக்க மாட்டான், அந்த ஏரியாவில் இருக்க மாட்டான், அந்த கட்சியிலே இருக்க மாட்டான். எழுதி வச்சுக்க, புஷி ஆனந்த் தாவேகால இன்னும் ஒரு வருஷத்தில் இருக்க மாட்டான் அந்த ஆள். இல்ல இப்போ என்ன டாக் போயிட்டு இருக்குன்னா, புஷி ஆனந்தா பாண்டிச்சேரிக்கு அனுப்பிச்சிருவாங்க. பாண்டிச்சேரியுடைய மாநில பொதுச் செயலாளர் போட்டு புஷி ஆனந்த் சிஎம் கேண்டிடேட்டாவே அறிவிச்சு செங்கோட்டையனே வேலை செய்து அவரை ஜெயிக்க வச்சிருவார். அதோடு நீ அந்த மேட்டரை முடிச்சுடுவார் அவரை கதையை. இங்கே வந்து செங்கோட்டையன் அண்ணன் சொல்கிறது தான் நடக்கும். எங்கே தாவேக்காவில் செங்கோட்டையனுடைய ராசி அது மாதிரி. அவர் போனார்னா முன்னாடி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் பின்னாடி இருக்கிற அத்தனை பேரையும் உரம் கட்டுவார் அவர். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஸ்பீடாக வேலை பார்ப்பார். அவர் ஸ்பீடுக்கு இவங்க யாரும் இணையாக கொடுத்து வேலை செய்ய முடியாது. ஈஸியாக தலைமையை கவர்ந்துருவார். இல்லை, இப்போ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவருடைய அனுபவம் தலைமையை கவர்ந்துருவாங்க. ஆனால் கட்சியை கட்டுப்பாட்டில் எடுக்க முடியுமா? காரணம் என்ன அப்படின்னா வந்து பிலோ 30 அப்படிங்கிற லெவலில் தான் அங்கே அவர் தான் பிலோ 30 3 ஜென்ரேஷனும் பார்த்துருக்குறாருங்க. என்னங்க கட்சி கட்டுப்பாடு 3 ஜென்ரேஷனும் பார்த்தார் அவர். அதெல்லாம் அனாவசியமாக கட்சி கை கற்றுட்டு வருவார். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு வருத்தம், செங்கோட்டையன் வயசு கிட்டத்தட்ட 80 நெருங்குது. இவரோட வயசு என்ன? விஜய் அண்ணன் செங்கோட்டையன் சொல்லியிருக்கலாமே. குறைஞ்சபட்ச மதிப்பு கூட அவருக்கு பேரில் கூட ஒரு அண்ணன் ஒரு வார்த்தையை சொல்லலையா? அம்மா சொல்லுவாங்க, தலைவர் சொல்லுவார். அப்போ செங்கோட்டையன் உள்ள வரும்போது அவருடைய அனுபவத்துக்கு வயதுக்கான ஒரு மரியாதை கொடுக்கப்படலை அப்படின்னு அங்கீகாரம். அதாவது அண்ணன்ற வார்த்தையை ஏன் அண்ணன் விஜய் தம்பி விஜய் சொல்லலன்னு தான் கேட்குறேன். இவரோட வயசுல டபுள் மடங்கு அரசியல் சீனியரிட்டியில் 50 ஆண்டு காலம் கடந்தவர், 53 ஆண்டு காலம் கடந்தவர். மரியாதை இந்த சினிமாக்காரனுக்கு மரியாதையே தெரியாது. அது தெரியுமா உங்களுக்கு? சினிமாக்காரனுக்கு அவனுக்குமே புரட்சி தலைவர் தவிர மற்ற அவனுக்குமே மரியாதை என்னன்னு தெரியாது. எந்த கடையில் வைக்கிது, எவ்வளோ கிலோன்னு கேட்பானு சினிமா. இவனுக்கு நடைமுறை வாழ்க்கைக்கே ஒத்து வர மாட்டானு. சினிமாக்காரனுக்கு நடைமுறை வாழ்க்கைனாவே அந்த தெரியாது அவனுக்கு. போறாரு இந்த கூத்தாடி நம்பி, அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது. இதுவே ஒரு மண்குதிரை. யாரு? செங்கோட்டையன். நாங்களாம் வச்சுக்கிற பேர் என்னன்னா இதுவே ஒரு மண்குதிரை. இந்த மண்குதிரையை நம்பி விஜய் ஆற்றுல இறங்குறாரு, கரை சேர்றாருன்னு பார்க்கணும், அவ்வளோதான். இல்லை, மண்குதிரை அப்படின்ட்டீங்க, அவரை நம்பி விஜய் ஏறுகிறார் அப்படின்னாலே வந்து மூழ்கி விட்டார்கள் அப்படின்னு தானே நம்ம. அதுக்கப்புறம் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. வைத்தியலிங்கம், பண்டுட்டியார்லாம் வந்து இப்போ அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்கல்ல, எங்கையில் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. புரியுதா? இந்த மண்குதிரையை மட்டுமே ஆட்சியை நம்பி ஆட்சியை அமைக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். இது எங்கன்னா இது கொம்பு புடவை சுற்றிருந்தவர் அது பின்னாடி போயிடும். யார்? குச்சிக்கு புடவை சுற்றிருந்தவர் அது பின்னாடி போகிற ஆள் யார்? அண்ணன் செங்கோட்டையன். தப்பாக நினைக்காதீங்க எப்படி சொல்கிறீங்க. அவரோட கிட்டேருந்து அவரை பார்த்தவன்ற முறையில் சொல்கிறேன். இப்போ செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தது, தாவேக்கா கொங்கு மண்டலத்தில் ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாமா? கோபிச்செட்டிப்பாளையத்தில் 100% வெற்றி உறுதி. அங்கே மிகப்பெரிய டஃப் கொடுத்துருவார். எங்கள் மேற்கு மண்டலம் ஃபுல்லாக எது அவரோட கோட்டை நினைக்கிறாரு. ஆனால் எடப்பாடி, நான் +2 சொல்கிறேன், -2 சொல்கிறேன். செங்கோட்டையனுக்கு இருக்கிற மைனஸையும் சொல்கிறேன், +2 நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. செங்கோட்டையா மேற்கு மண்டலத்தில் அண்ணன் எடப்பாடியோட செல்வாக்கு மிக்க தலைவருங்கிறத இப்போ ப்ரூவ் பண்ணுவார். இந்த தருணத்தை கரெக்டாக பயன்படுத்திடுவார். இல்ல, இப்போ செங்கோட்டையன் இந்த பக்கம் வந்தது, அதிமுக பிரச்சனை, திமுகவுக்கு ஒரு சாதகமான நிலையை உருவாக்கல. நீங்க அப்படிலாம் குட்டையில திமுக எளிதாக மீன்பிடித்து பெரிய அடின்னு கேட்டா எடப்பாடியோட பெரிய அடி திமுக தான். இன்னைக்கு ஒருத்தர் இப்போ அண்ணன் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவரை வாழ்த்துறேன், மனமாற பாராட்டுறேன், வாழ்த்துறேன். ஆனால் இன்னைக்கு பர்த்டேன்றது நியூஸே இன்னைக்கு அமைங்கி போச்சு. எல்லா மீடியா, எல்லா சேனலும் அவரோட பர்த்டே. இல்ல, நீங்க சொல்லக்கூடிய கருத்தை தான் நேற்று சேகர் பாபு அவர்கள் சென்று பேசியதுல முக்கியமான விஷயம் இதாகத்தான் சொல்லப்பட்டுச்சு. ஜாயிண்ட் ஆகுதுன்னா கூட 27க்கு பிறகு ஜாயிண்ட் ஆகுங்க. அதெல்லாம் இல்லைங்க. அந்த ஒரு நாள் டைம் ஆயிட்டானா இவரை மனமாற்றம் செய்யலாம். இது நேரம் தான் விருந்து வச்சாரு இவர் அண்ணன் தம்பி விஜய். செங்கோட்டையனுக்கு தனி ரூமு, தனி பார்க்கலாம், தனி. இவங்க என்ன செய்யலாம்னு நினைச்சாரோ அண்ணன் சேகரோ, அந்த நேரத்தை அவங்க செஞ்சிட்டாங்களா?
சேகரபாபன் தெரியாத செங்கோட்டை அண்ணன் வீக் என்னன்னு அவர் அதிமுக மாவட்ட செயலாளர் இருந்தவர் தானே. அதனால் செங்கோட்டை அண்ணனுடைய வீக்னஸ் என்னன்றது அனைவருக்கும் தெரியும். அது விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கும்ல. அதனால் இருந்தாலும் வெளில விட்டு ஆபத்துறான்னு சொல்லி பிடிச்சி போய் சப்ளை சர்வீஸை நேற்று பண்ணி முடிச்சிட்டாருங்க. அப்ப அவருடைய வீக்னஸை தெரிந்து கரெக்டாக தூண்டில் வீசி தாவேகா தூக்கி விட்டது. பணத்துக்கு வேலை போக மாட்டாரு, கொள்கைக்கு வேலை கொடுக்க போக மாட்டாரு. அவர் எதுக்கு வேலை போவார், எதுக்கு போவார்ன்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அத்தனை மகளிருக்கும் தெரியும். அவர் எப்படிப்பட்டவர், அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும், அவங்க பசங்களுக்கும் இவரை பற்றி தெரியும். அதனால தான் சொல்லி ஒரு மந்திரி பதவி எடுத்தாங்க. மந்திரி பதவி இருந்தால் தான் இவர் வீட்டுக்கே வர மாட்டாரு, இப்படி லூட்டி அடிச்சுன்னுக்கிறாருன்னு சொல்லி தான் மந்திரி பதவி எடுத்தாங்க. அம்மா பர்சனல் மேட்டர் கோசம் தான் எடுத்தாங்க, தவிர கட்சிக்கு துரோகம் பண்ணதுலாம் அவர் எடுக்கல. ஆனால் எடப்பாடி எடுத்த மாதிரிலாம் எடுக்கல. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க.